தமிழ்நாட்டுல ராமன்னு சொன்னா எடுபடாது அப்படிங்கறதுனால முருகன்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க. வேல் யாத்திரை அதெல்லாம் ஒன்னும் தேரல. அதனாலதான் இப்ப திருப்பரங்குன்றத்தை அவங்க தேர்வு பண்ணியிருக்காங்க. 91ல வந்த சட்டம்ங்கிறது சுதந்திர தினத்தன்று எந்தெந்த வழிபாட்டு தலம் யாரிடம் இருந்ததோ அது அப்படியே நீடிக்கும்னு சொல்லியாரு. இவங்க இப்ப அதை சர்ச்சையாக்கி நீங்க வாக்கு சேகரிக்கிற எந்திரங்களாக எந்த அயோத்தின்னு சொன்னீங்களோ அங்க அதுவும் அதை சுற்றி இருக்கக்கூடிய தொகுதியில பிஜேபி தோல்வி அடைந்ததுங்கிறத நீங்க மறந்துடாது. திருப்பரங்குன்ற மலை இன்னைக்கு நேத்துக்கு வந்ததா? அங்க முருகன் கோயில் ரொம்ப காலமா இருக்கு, காசி விஸ்வநாதர் கோயில் ரொம்ப காலமா இருக்கு, அடிவாரத்துல பிள்ளையார் கோயில் ரொம்ப காலமா இருக்கு, மலை உச்சியில சிக்கந்தர் அவுலியா தர்காங்கிறதும் ரொம்ப காலமா இருக்கு. அது 14வது 15வது நூற்றாண்டுல கட்டப்பட்டது அப்படிங்கிறதுக்கான சான்றுகள்லாம் இருக்கு. இப்ப என்ன அது பிரச்சனை? இது தலை போற பிரச்சனையா? உள்ளூர் மக்கள் பிரச்சனை பண்ணாங்களா? யார் இத பிரச்சனை பண்ணா? இன்னைக்கு என்னத்துக்கு தமிழகம் முழுக்க இது ஒரு பெரிய ஹைப்பாக சங் பரிவாரம் மாற்றிக்கொண்டு இருக்கிறது? இந்த இடத்துலதான் மக்கள் யோசிக்கணும்னு நாங்க சொல்றோம்.